அனைவருக்கும் வணக்கம். 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கு. அரசியல் களத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் மிகப்பெரிய போர் இந்த பில்லை வச்சு இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்லுது, எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர நினைக்குது, இந்த பில்லை ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சை இருக்கு, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் எக்ஸிகூட்டிவ் இருக்காங்களே அதிகார மையம், இதில் வர முக்கியமான போஸ்டான பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் மினிஸ்டர், இதில் யாராவது 30 நாட்களுக்கு மேலே ஜெயிலுக்கு போனாங்கன்னா, அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி விலகி ஆகணும். அது இல்லாமல் பெரிய குற்றம் சாட்டப்பட்டு 5 வருடங்களுக்கு மேலே ஜெயில் தண்டனை அனுபவிக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட்ல இருந்து அவங்க நீக்கப்படுவாங்க அப்படின்னு இந்த பில் சொல்லுது. இந்த உத்து கவனிச்சிங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்படணுன்ற அவசியம் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட்ல இருந்து அவங்க விலகிடணும். இதுதான் இந்த பில் சொல்லுது. சரி, இதற்கான ஜஸ்டிபிகேஷனையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை இந்த பில் நிலைநாட்டுதுன்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு, அதுல சில வேல்யூஸ் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து சில மாரல்ஸ் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு, அந்த போஸ்ட் ஆக்குபை பண்றவங்க டிக்னிட்டியோட இருக்கணும், உண்மையா இருக்கணும், மக்களுக்கு நேர்மையா இருக்கணும், டெமோக்ரஸிக்கு உண்மையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை நிலைநாட்டுறதுக்கு இந்த பில் தேவை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ரீசெண்டா யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், ஹோம் மினிஸ்டர், இதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல இந்த ப்ராசஸ் நானே சந்திச்சிருக்கேன், என் மீதே பொய்யான குற்றம் சாட்டினாங்க, நான் ஜெயிலுக்கு போனேன், ஆனா அதுக்கு முன்னாடி நானே என்னோட போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு தான் போனேன், நான் அதுல கண்டினியூ பண்ணல. ஆனா இன்னைக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் ஜெயிலுக்கு போய் ரிசைன் பண்ணாம இருக்காங்க. இதை நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதற்கப்புறம் என் மீது இருந்த குற்றம் பொய்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த போஸ்டை திரும்ப எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு இந்த பில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேதியில இந்தியாவில் நிறைய பாலிட்டிஷியன்ஸ் தவறு செய்யறாங்க, அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப பெரிய குற்றச்சாட்டு யார் மீதா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க பதவி விலகிடணும்னு சொல்றாங்க. டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போறாருன்னா கண்டிப்பா ஒரு பெயில் அப்ளை பண்ணுவார். நீங்களே பார்த்துருப்பீங்க, சாதாரண மனுஷன் கூட உடனே பெயில் அப்ளை பண்ணுவாங்க. பெயிலுங்கிறது தான் நாம் ஜெனரலா பெயில் கிடைச்சிடும். யாருக்கு கிடைக்காதுன்னா பெரிய குற்றம் செஞ்சவங்க, இவங்களுக்கு தான் பெயில் கிடைக்காது. அப்போ ஒரு மினிஸ்டர் 30 நாள் ஜெயில இருக்காருனாலே பெயில் மறுக்கப்படுது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணும், பெரிய குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா தான் பெயில் கிடைக்காம இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் பெரிய குற்றத்தை செஞ்சிருக்காருக்கான வாய்ப்பு இருக்கு, குற்றம் நிரூபணம் ஆளுனா கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் பதவி விலகிறது தான் சரியானது அப்படின்ற லாஜிக்ல தான் இந்த பில்லை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பில்லை கொண்டு வந்ததுக்கான நோக்கத்தை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த பில் இதை நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க. இதற்கான ரீசன்ஸை பார்த்துருவோம். இப்போ மேலே பார்க்கும்போது இந்த பில் நல்ல பில் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஏன் நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்கன்னா, இதற்கும் சில காரணங்கள் இருக்கு. முதல்ல, கன்விக்ஷனை பத்தி இந்த பில்லு பேசல. கன்விக்ஷன்னா குற்றம் நிரூபணம் ஆகுது. கன்விக்ஷனை பத்தி பேசாம அக்யூஸ் ஆனாலே, குற்றம் சாட்டப்பட்டாலே போஸ்ட்ல இருந்து விலகிடணும் அப்படின்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு மேல ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு குற்றம், அதுல ஒருத்தர் ஜெயிலுக்கு போனார்னா ஆட்டோமேட்டிக்கா பதவி விலகிடணும்னு சொல்றாங்க. ஒருவேளை அவர் இன்னசென்டா கூட இருக்கலாம், ஆனா அக்யூஸ்டா இருந்தாலே பதவி இருக்காது அப்படின்னு இந்த பில்லு சொல்லுது. இதை தான் நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க. இப்போ ஒத்து பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சி கிட்ட தான் பவர் இருக்கும், எதிர்கட்சிகள் கிட்ட பவர் இருக்காது. அவங்க லெஜிஸ்லேச்சர்ல தான் இருப்பாங்க, ஆளுங்கட்சி தான் எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கும். இப்போ ஒரு சில நேரங்கள்ல பயாஸ்டா இந்த கவர்மெண்ட் செயல்படலாம், விச் ஹண்ட்ல ஈடுபடலாம். விச் ஹண்ட்ன்றது எதிர்கட்சிகளை பிளான் பண்ணி தாக்குவதற்கு சில லீடர்ஸை அவங்க யூஸ் பண்ணி அவங்க மேல கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி அவங்க அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்ல இருக்காத மாதிரி செய்யலாம். இது வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க சில மினிஸ்டர்ஸ் மேல செய்யலாம், ஏன் சிஎம் மேல கூட பண்ணலாம். இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, ஏற்கனவே சில சட்டங்கள் இருக்கு. அரசியல்வாதிகள் நேர்மையா இருக்கணும், தப்பு பண்ணா அவங்க போஸ்ட்ல இருந்து விலகிடணும்னு சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்கு. ஆர்பி ஆக்ட் இருக்கு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு. இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல 2013ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டது, லில்லி தாமஸ் கேஸ் மூலமா. லில்லி தாமஸ் கேஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும், கன்விக்ட் ஆனாலும், அதாவது குற்றவாளி நிரூபணம் ஆனாலும் அப்பீலுக்கு போயிடுறாருன்னா அவர் தொடர்ந்து போஸ்ட்ல இருக்கலாம். இப்படிதான் சட்டம் இதுக்கு முன்னாடி இருந்தது. அதற்கப்புறம் சட்டம் மாற்றப்பட்டது. கன்விக்ஷன் ஆயிட்டாங்க, 2 வருஷத்துக்கு மேல அந்த குற்றம் இருக்கு, கன்விக்ஷன் ஆயிட்டாங்கன்னா அப்பீலுக்கு போனாலும் அவங்க பதவியில் இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிடணும். சரிங்களா?
ஸோ இந்த சட்டம் வந்து ஏற்கனவே இருக்கு, இது ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம். அது இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டும் இருக்கு. இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்கனவே இருக்கு. இப்போ புதுசாக நீங்க ஏன் அதை கொண்டு வரீங்க, இதில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த பில்லு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுது, லெஜிஸ்லேட்டிவ் மேலே ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ நிறைய எம்பிஸ் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 40% எம்பிஸ் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்கு லாஸ்ட் 2 லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் மேலே மட்டும் ஏன் நீங்கள் இவ்வளோ கவனம் செலுத்துறீங்க அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுது. ஏன்னா அந்த லெஜிஸ்லேச்சர்ல இருக்கவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆவாங்க இல்லையா, எம்எல்ஏ எம்பியா இருக்கவங்க தான் மினிஸ்டர் ஆவாங்க. அந்த எம்எல்ஏ எம்பி மேலே கிரிமினல் கேஸ் இருக்கு, இதுல பெருசா கவனம் செலுத்தான எக்ஸிக்யூட்டிவ் மேல மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்க? இதெல்லாம் தாண்டி இந்த 30 நாட்கள் ஜெயில் இருக்கு இல்லையா, இந்த 30 நாள் எப்படி அரைவு பண்ணீங்க, இது என்ன கணக்கு? இந்த கேள்வியில நிறைய பேர் எழுப்புறாங்க. ஆக மொத்தம் இந்த பில்லுல லாஜிக் இருக்கான்னு பாத்தீங்கன்னா லாஜிக் கண்டிப்பா இருக்கு. மினிஸ்டர்ஸ் வந்து பப்ளிக் சர்வன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்தவங்க. பெரிய குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பதவி விலகிறது நல்லது. நேச்சுரலா அவங்க பண்ணணும், நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிறைய பேர் பண்றது இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் ரிசைன் பண்றது இல்லை. ஸோ இதுல ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும், டெமோக்ராட்டிக் எத்திக்ஸை கொண்டு வரணும், மக்களுக்கு அவங்க உண்மையா இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல லாஜிக் இருக்குதா இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. நான் சொன்னது போல கன்விக்ஷனை பத்தி பேசல, வெறும் அக்யூசேஷனை மட்டும் இது பேசுது. அதை தாண்டி 30 டேஸ்ன்றது எதை வச்சு பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்கும்போது ஏன் இந்த புதிய சட்டம், இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம பெட்டரா அப்ளை பண்ணாலே போதும். அதை தாண்டி லெஜிஸ்லேச்சருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கிரிமினல் அக்யூசேஷன் இருக்கக்கூடிய நிறைய பேர் எம்பிஸ் ஆகும் எம்எல்ஏஸ் ஆகும் ஆகிட்டு இருக்காங்க. இந்த நபர்கள் ஏன் அந்த கட்சி சூஸ் பண்ணுது? இவங்க ஏன் முதல்ல எம்பிஸோ எம்எல்ஏஸோ ஆகிறனால தானே அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஏன் அப்போ இதை முளையிலே கிள்ளக்கூடாது? ஏன் அவங்களை எக்ஸிக்யூட்டிவ் ஆக விட்டுட்டு அதற்கப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போனாதான் அந்த பதவியை அவங்க விலகணும்னு சொல்றதுல லாஜிக் இருக்கா? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. இருக்கக்கூடிய சட்டங்களை கரெக்டாக அமல்படுத்தினாலே பெரிய மாற்றம் வரும். அதை தாண்டி அரசியல் கட்சிகள் அவங்க ஃபீல்டு பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க நல்லவங்களா இருக்கணும். இதை பத்தி சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கும் சிஎம்க்கும் நீங்க நிறுத்தக்கூடிய அரசியல்வாதிகளே தூய்மையானவர்களா செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம பெட்டரா ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே இது பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மசோதா தற்போதைக்கு இந்தியன் டெமோக்ரஸிக்கு தேவையற்றது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய ஒப்பீனியன். காரணம் என்னன்னா இதுல சேஃப் கார்ட்ஸ் இல்லை, இதுல அக்கௌண்டபிலிட்டி இருக்குமான்னு சொல்ல முடியாது. செகண்ட், இந்த சட்டம் மிஸ்யூஸ் ஆக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதை தாண்டி லில்லி தாமஸ் கேஸ்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பா அதற்கப்புறம் அவங்க பதவியில இருக்க முடியாது. அதை தாண்டி 6 வருஷம் அவங்க எலெக்ஷன்ல போட்டி போட முடியாது அப்படின்னும் இந்த ஜட்மெண்ட் சொல்லுது. ஸோ ஆர்பிஐ ஆக்டே மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டங்களை பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நாம வந்து இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு நாம ரெடியூஸ் பண்ண முடியும், ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும், நல்ல பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஓட் பண்ணணும். இதுதான் டெமோக்ரஸி. பணம் தராங்க அல்லது ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்காரு, என்னுடைய ஜாதியை சேர்ந்தவர், என்னுடைய மதத்தை சேர்ந்தவர், இந்த அடையாளங்களை வச்சு ஓட்டு போடக்கூடாது. கண்டிப்பா இப்படி நம்ம ஓட்டு போட்டோம்னா அது சரியான டெமோக்ரஸியா இருக்காது. இப்படி நாம ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்க தான் நாளைக்கு எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, அவங்க சரியான ஆட்சியாளர்களா இருக்க முடியாது. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த விடயங்கள்ல நம்ம கவனமா இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை பெட்டரா அமல்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை இந்தியாவில் நம்மால எலிமினேட் பண்ண முடியும். நன்றி.